அவருடைய கடைசி காலத்தில் ரொம்ப நெருக்கமாக கூடவே இருந்தவர், நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கூட போனவர் அப்படின்னு சொல்லி எப்படி அவரை நெருங்குனீங்க? பொதுவாக நான் சாமிலாம் கும்பிட்றது கிடையாது, நான் பழக்கமும் கிடையாது. சாரோட வீடு தான், அவரோட அலுவலகம் தான் எனக்கு கோவில், அவர் தான் எனக்கு கடவுள். இது நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே எனக்கு கடவுளாக பார்த்த ஒரு மனிதர் அவர் தான். தீபக் சார், உங்கள் தந்தையார் அந்த படத்துக்கு இசையமைச்ச போது தான் அவரை தெரியுமா பாக்யராஜ் சார், இல்லை முன்பே தெரியுமா? உடனே எங்கள் அப்பாட்ட எங்க அப்பா இவங்கள எது பொங்கமா கிடையாது, சாருக்கு போய் என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பயணம் 85 ஆரம்பிச்சது. 2026 வரைக்கும் என் குருநாதர் சார் தான், பாக்யராஜ் சார் தான். வெளியில் வரப்ப ஆஃபீஸ் கதை திறக்கிறேன், சார் சொல்கிறாங்க, நீங்கள் மாதத்தில் எத்தனை சண்டே என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? ஒரு சண்டே. இல்லை நீ இனிமேல் எல்லா சண்டேவும் வரலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இந்த 5.5 வருஷமாக மதியம் சாப்பாடு சார் கூட தான் சாப்பிடுவேன், நானும் அவர் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ நான் முடிவு எடுத்துருக்கேன், இனி வரும் என்னோடய வாழ்நாளில் எந்த ஒரு சண்டே ஞாயிற்று மதியம் சாப்பிட்றது இல்லைன்னு முடிவு எடுத்துருக்கேன். இது சாரோட ஞாபகார்த்தமாக. நீங்கள் இறுதியாக பாக்யராஜ் சாரை பார்த்த சந்தர்ப்பம் ஏதாவது? அன்றைக்கி எதுவுமே சொல்ல அந்த எலெக்ஷன் விஷயமா, எழுத்தாளர் சங்க விஷயமா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. நம்ம கூட இருக்க ஆளுங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. நான் ஜெங்கலாக கேட்பேன் இல்லைங்களா, சார் எங்கே பண்ணிருக்காரு. அவர் இறந்த அன்னைக்கு காலில் கூட அவர் இன்னைக்கு காலில் இறக்கலைன்னா 10 மணிக்கு எலெக்ஷன் விஷயமா அங்கே போகிறது தான் அவருடைய ப்ரோக்ராம். அங்கே வேவ் லெங்க் மைண்டில் ஓடி இருக்க அவருக்கு. பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்கள் செந்தில்குமரன். ஒரு மாபெரும் திரைக்கதை புரட்சியை தமிழில் செய்தவர் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ். இன்று அவர் இயக்கிய சுந்தரகாண்டம் படத்தின் இசையமைப்பாளர் தீபக் அவருடைய மகன் ஜெய். அவரோடு பலகாலமாக பாக்யராஜ் அவர்களுக்கு மிக நெருக்கமாக ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு தோழனாக கூடவே இருந்த நண்பர் வேணுகோபால் 2 பேரும் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. முதல்ல சார்ட்டே ஆரம்பிச்சுக்கலாம். சுந்தரகாண்டம்ங்கிறது அந்த பேரில் ரொம்ப அவருக்கு பிடிச்ச படமாக சொல்லியிருக்கார். கம்பராமாயணத்துலேருந்து எடுத்து அதில் அந்த பேரை வச்சு அந்த படத்தை ஆரம்பித்தார். அதுக்கு உங்கள் தந்தை அவர்கள் இசையமைப்பாளர் இருந்திருக்காரு. உங்களுக்கு தீபக் சார், உங்கள் தந்தையார் அந்த படத்துக்கு இசையமைச்ச போது தான் அவரை தெரியுமா பாக்யராஜ் சார், இல்லை முன்பே தெரியுமா? உங்களுக்கும் அவருக்குமான முதல் சம்பவத்திலேருந்து ஆரம்பிங்களேன். சார் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னால் கோயம்புத்தூரில் ட்ராமா போட்டுருந்தார். அந்த ட்ராமாவுக்கு எங்கள் அப்பா மியூசிக். உங்களோட தந்தையார்? ஆமாம். அவர் சுகாகர் மாஸ்டர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் ஈவினிங்கில் ஆர்கெஸ்ட்ரா வச்சு ஆளுங்களெல்லாம் வச்சு ஜாலியாக பண்ணிட்டு இருந்தார். உங்கள் தந்தையார்? எங்கள் தந்தையார். சரி. ஸோ இவருக்கு அப்போவே வித்தியாசமாக ஏதோ பண்ணுவோம், நம்ம பண்ணாங்க ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அது எங்களோட பகிர்ந்துருக்கார். அப்போ சொல்லுவார், நம்ம ஏதோ வித்தியாசமாக பண்ணுமே, எல்லாருமே லைவாக வச்சு வாசிக்கிறாங்க. சார் ஒரு ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் வச்சு நம்ம ரெக்கார்டிங் பண்ணி அந்த காலத்தில் டேப்பெல்லாம் போட்டு முன்னைய பாடலெல்லாம் பண்ணி நம்ம அப்படி எக்ஸிபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவரை அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அணுகலாம்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு அப்பாட்ட போய் நீங்கள் மியூசிக் பண்ணுன்னு சொல்லி அப்படி அங்கே நட்பு தொடங்கிச்சு. பாக்யராஜ் சார் உங்கள் தந்தையாரை பார்க்க வர அவர் நாடகத்துக்கு இசையமைக்கிறதுக்கு. அப்போது நான் மடியில் உட்காந்து, எங்கள் அப்பா மடியில் நான் குழந்தையாக உட்காந்துருக்கேன். அந்த காலத்துலேருந்து எனக்கு சார் பழக்கம். எனக்கு பின்னர் கொஞ்சம் விவரம் வந்ததுக்கப்புறம் ஒரு 14-15 வயசில் பெரிய ஒரு கிரேஸ் சாருங்க. அப்போ எங்கள் அப்பா ஒரு நாள் சொன்னார், அவர் இப்படியெல்லாம் எனக்கு தெரியும். உடனே எங்கள் அப்பாட்ட எங்க அப்பா இவங்கள எது பொங்கமா கிடையாது, சாருக்கு போய் என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பயணம் 85 ஆரம்பிச்சது. 2026 வரைக்கும் சார்கிட்ட நான் அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக தொழிலில் நல்லா ப்ரொஃபஷனலாக கற்றுருக்கு. அது மூலம் 2 படமும் நான் இசையமைச்சு அந்த படம் எதிர்பார்த்த வெற்றி போகல, அது வேறு விஷயம். ஆனால் தொழில்னா என்ன, எப்படி செய்யணும், அங்கே தொழில் பக்தி, அங்கே வரைமுறைகள், இலக்கணங்கள் எல்லாமே என் குருநாதர்
சார் தான், பாக்யராஜ் சார் தான். இப்போ உங்கள் தந்தையார் இசையமைச்ச அந்த சுந்தரகாண்டம் படம், அந்த படத்தில் அவர் இசையமைச்சப்போ நீங்கள் கூட இருந்தீங்களா? அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? ஃப்ரம் த டே ஒன் சார்கிட்ட எங்களுக்கு நான் சேர்ந்தேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் எங்கள் அப்பா மட்டும் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு நான் கிட்டார் வாசிக்கிறதுனால சங்கையும் வர சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கு நான் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃப்ரம் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும், இந்த லாஸ்ட்டு மந்த் வரைக்கும் நான் அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக மியூசிக்கில் இருந்திருக்கேன். எங்கள் அப்பா ஒரு 1 வருஷம் முன்னால் காலம் வைக்காரு. எங்கள் அப்பா அவர் சர்வீஸ் பண்ணி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நானும் தொடர்ந்து 85 to ஆன் டேட் வரைக்கும் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருக்குது. அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணுவார். சார் அவரே கம்போஸ் பண்ணுவார், அவரே பல்லவி போடுவார். எல்லா டியூனுமே வந்து சார்க கம்போஸ் பண்ணுவார், அவர் தான் பண்ணுவார். இன்க்ளூடிங் பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் தான் ஹம் பண்ணுவார், இப்படி வரணும் இப்படி வரணுங்க. ஸோ அதை வந்து டெக்னிக்கலாக அவர் சொல்கிறது, எப்படி நாங்கள் ஸ்வரம் எழுதுறது, அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த பேட்டில் மிகப்பெரிய ஒரு நான் வித்தியாசமான அழகான முறை நான் பார்க்குறது, நீங்கள் வந்து பாக்யராஜ் சார் வந்து ட்ராமா போட ஆரம்பித்த காலத்துலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. நம்ம இவர் வந்து வேணுகோபால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி காலத்தில் ரொம்ப நெருக்கமாக கூடவே இருந்தவர், நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கூட போனவர் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி அவரை நெருங்குனீங்க? இந்த நேரத்தில் என் கூட பேசின, பழகின, என்னை சாப்பிட வச்சு அழகு பார்த்த, என்னோட கடவுளுக்கு, அதாவது திரு பாக்யராஜ் என்ற என்னோட கடவுளுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். பொதுவாக நான் சாமிலாம் கும்பிட்றது கிடையாது, நான் பழக்கமும் கிடையாது. சாரோட வீடு தான், அவரோட அலுவலகம் தான் எனக்கு கோவில், அவர் தான் எனக்கு கடவுள். இது வந்து நான் என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து கடவுளாக பார்த்த ஒரு மனிதர் அவர் தான். ஏன் எப்படி இது எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, சின்ன வயசில் எனக்கு நினைவு தெரியாதப்பவே அவர் நடித்த படங்களோட அந்த பாடல்கள் என்னோடய சோகத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி ஒரு தென்றலாக ஒரு ரீங்காரமாக என் காதுக்குள்ளே போய் வெளில வந்தப்போ இது இன்னாரு தான் அப்படின்னு எனக்கு தெரியாது. இவர் தான் அடிச்சிருக்காரு, இவர் படத்தில் தான் பாட்டு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் கரண்ட் கூட கிடையாது. ஸோ ரேடியோவில் காதால் கேட்குறப்ப அவ்வளோ நிம்மதி கொடுத்த அந்த பாடல்கள் பிற்காலத்தில் யார் இவர் அப்படின்னு சொல்லி இந்த விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு நான் படங்கள், அதாவது டிவியில் பார்க்குறப்ப அந்த படத்துக்கு உண்டான சொந்தக்கார் இவர் தான் எனக்கு தெரிஞ்சப்ப நான் மயங்கின, நான் ரசித்த அவர் முகத்தை பார்த்து உண்மையிலே இவர் பார்க்கணும், இவரை போய் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இவ்வளோ முயற்சி பண்ணால் நான் நெருங்கவே முடியல. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் மூலியமாக ஒரு விஷயம் கேள்வி, அதாவது தாம்பரத்துக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சார் வராங்க, அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. நான் இருக்கிற இடம் தாம்பரம். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, இப்படியா சாரை இம்ப்ரெஸ் செஞ்சு ஆகணும், பார்த்தே ஆகணும் ஒரு வெறி. ஸோ இந்த வெறியில் சாரோட நிறைய பழைய படைப்புகள்லாம் வந்து கலெக்ஷன் செய்ய வச்சுருந்தேன். உதாரணத்துக்கு வாங்க சினிமா பற்றி பேசலாம், அந்த மாதிரி சினிமா பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவர் செதுக்குனது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன பின்னமாக கிடந்தது. ஸோ இதெல்லாம் நான் எடுத்து இந்த பழசெல்லாம் தூசு தட்டி எடுத்து அதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ புத்து உயிர் கொடுக்க அந்த உயிர் கொடுத்து அதை வந்து ஒரு புக்காக செஞ்சு அதுக்கு மேலே என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாரோட படத்தை இந்த டைட்டிலில் ஒரு கோல்டு ஃபைலிங் போட்டுட்டு எந்த அளவுக்கு என் அன்பை அவர்கிட்ட காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அன்பை அந்த புத்தகத்தில் காமிச்சு அதை கொண்டு போய் அந்த கல்யாண மண்டபத்தை அந்த ஃபங்க்ஷனில் போராடி பார்க்க முடியாது, கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லை அன்புடன் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் மட்டும்தான் எழுதியிருந்தேன். கொடுத்த அந்த 11:30 மணிக்கு கொடுத்தேன். எப்படி இந்த சார் பார்த்தானோ நிச்சயம் ஃபோன் செய்வார்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ள நல்லா இருந்துச்சு. நைட்டு வரைக்கும் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பார்த்துட்டே தான் ரைட்டாக 11:45 எனக்கு ஒரு ஃபோன் வருது, அன்னோன் நம்பர். அவர் தான் இருக்குன்னு கன்ஃபார்மாக எடுத்து ஆசையாக சந்தோஷமாக ஹலோ என்ன எதிரில் நான் பாக்யராஜ் பேசுகிறேங்க அப்படின்னு ஒரு குரல். அதுக்கு ஈடு என இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் தன்னை பிடிச்சவங்கக்கிட்ட எவ்வளோ அன்பு காட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த புத்தகத்தை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. எந்த அளவுக்குலாம் என்னை நேசிக்கிற ஆள் இந்த உலகத்தில் இருக்காங்களாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. சரிங்க அப்படின்னா நான் அவர்கிட்ட ஒன்றே சார், ஒன்றே உங்ககிட்ட கேட்கலாமா சார், என்னென்ன மாதத்தில் ஏதாவது ஒரு சண்டே உங்கள் முகத்தை மட்டும் நான் பார்க்கணும் சார், அதுக்கு மட்டும் தயவுசெய்து அனுமதி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் தப்பாக எடுத்துக்காதீங்க, அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்க ஆள், அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டார். நான் ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் அந்த நம்பருக்கு ஃபோனை போட்டு சார் என்ன தான் சார் யார் என்ன சொல்லி சார் பழையபடியான விஷயத்தெலாம் சொல்லி இந்த மாதிரி சொல்லிவிட்டு என்ன தான் சார் பேசுகிறேன், மறுபடியும் உங்களை பார்த்தாவணும் சார், மாதம் ஒரே ஒரு நாள் சார். சரி நீங்கள் நேரில் வாங்க,
ஆனால் வரத்துக்கு முன்னாடி என் அசிஸ்டண்ட் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு பேசிவிட்டு வர சொன்னால் வாங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்தாரு. அந்த அசிஸ்டண்டோட நம்பரை வாங்கி நான் பட்ட அவஸ்தை இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் ஒருத்தர் இருந்தார் அசிஸ்டண்ட்டாக. அவர்கிட்ட ஃபோன் போடுறப்பெல்லாம் இப்போ பேசலாம், அப்போ பேசலாம், இப்போ முடியாது, அப்போ முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ திட்ட ஆரம்பித்த பிறகு தான் இது சரியாக வராது, நம்ம நேராக கடவுளையே பார்த்துடலாம், ஏன் பூசாரியை போகணும்னு சொல்லிட்டு நேராக கடவுள்கிட்ட சொல்லாமல் நேராக கோயிலுக்கே போயிட்டேன். கோயிலுக்கு போனது உள்ளே பார்த்தீங்கன்னா 1008 கேள்வி வாசல்லே வச்சு, யார்கிட்ட வந்தீங்க, எப்படி வந்தீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களா அப்படின்னு. இல்லைங்க அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கலாம், அந்த சார்ட்டை பேசியிருக்கேன்னா சரின்னு சரி எப்படியோ முட்டி மோதி உள்ளே போயிட்டேன். சாரை வர சொல்லிட்டாங்க. வர சொல்லிட்டு சார் என்ன தான் சார் வந்திருக்கிறேன், இந்த மாதிரி சார் உங்களை பார்க்கணும்னு பர்மிஷன் கேட்டிருந்தேன் சார், மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் சார் தயவுசெய்து கொடுங்க சார். இல்லைங்க அதெல்லாம் முடியாது, வந்தீங்களா ஃபோட்டோ எடுத்தீங்களா போயிட்டே இருக்கேன் சார், உங்களுடைய உண்மையான உருவம் முகம் என் மனசில் நிஜமாக இருக்குது, பொய்யான உங்கள் ஃபோட்டோ எனக்கு தேவையில்லை சார் சொல்லி நான் வந்துட்டேன். வந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து சாரை பார்க்க போகிறேன். என்னென்னா ஆக்சுவலாக பாஃப்டாவில் சார் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது ஒரு சீன் ஒன்று சொல்லி, இது வந்து ரொம்ப காலமாக என் மனசில் இந்த சீன் இருக்குது, இது சரியான ஒரு விடை கிடைக்கல, அதனால் இது ஒரு விடை தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், இதுதான் ஒரு ஸ்கிரிப்டே அப்படியே நிற்குதுன்னு சொல்லியிருந்தார். இப்போ சார்கிட்ட நான் ஆஃபீஸில் இப்படி பேசிட்டு வந்துட்டேன். மறுபடியும் சாரை எப்படி நம்ம பார்க்குறது, எப்படி அவரை நம்ம எந்த விஷயத்தில் அவரை இம்ப்ரெஸ் செய்யலாம்னு சொல்லி யோசிச்சிருப்பேன். இந்த சீன் எனக்கு அப்போதைக்கு தோணலை. நான் வந்து பாத்ரூமில் உட்காந்து யோசிக்கிறேன் எப்படி இது செய்யலாம், எப்படி இம்ப்ரெஸ் செய்யலாம்னு சொல்கிறப்ப ஏதாச்சும் யூடியூப்பில் பார்க்குறேன். அதே கேள்வியை ஒரு கூட்டத்தில் சார் பேசியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் வேற ஒரு இடத்துல. சரி உடனே இது எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த கேள்விக்கு நான் உடனே அசை போட்டேன். அப்போ பாஃப்டாவில் இருக்கிறப்ப சார் சொல்லப்போ முகத்தை தான் பார்த்தேன்னா அதை பற்றி யோசிக்கல. ஆனால் நீ சாரை பார்த்தாலும் வெறி கொண்டுறப்ப அந்த விஷயம் எங்கே அழகான அருமையான சீன் வந்தது. உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுக்கு ஒரு சீன் வந்திருக்கு சார்னு சொன்னேன். அவர் ஏன் என்ன கல்வி உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே நான் புறப்பட்டு போனேன். சார் வந்தாங்க, வந்து என்ன சீன் சொல்லி கேட்டாங்க. நான் சார்ட்ட அந்த பற்றி சீனை பற்றி சொன்னேன். ஓ ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எப்படி எழுதுனீங்கன்னு. இல்லை சார் யோசிச்சா வந்தது சார், உங்களை பார்க்கணுன்னு வெறி தான் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் யோசிச்சா வந்தது சார் சொல்லியிருந்தேன். உடனே சரி நான் ஒரு சீன் சொல்கிறேன், இதுக்கு சரியாக இருக்கா பாருங்கன்னு சொல்லி சொன்னார். சரி சார் சொல்லுங்கள் சார். நான் ஒரு சீன் ஒன்று சொன்னார், எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் சரியாக இருக்க நல்லா இருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். உண்மையாக நல்லா இருக்காங்கன்னாரு. உண்மையாக கேட்டால் எனக்கு பிடிக்கல சார் சொல்லியிருந்தேன். அதே இப்போ தான் பிடிக்குதுன்னு சொல்லி இப்போ பிடிக்கல. இல்லை சார் நீங்கள் உண்மையை சொல்ல சொன்னீங்களே சார், உண்மையை தான் சார் சொல்லணும். அதனால உடனே ஒரு சார் சர்ன்னு கோவம் வந்துச்சு. என்னோடய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட நான் இவ்வளோ நாளாக சொல்லாத ஒரு விஷயத்தை சீனை உங்கள்கிட்ட சொன்னேன், அது எனக்கு தவறாக போயிடுச்சு, தயவுசெய்து நீ புறப்படுங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்ல. சார்னு அப்புறம் உள்ள ஆஃபீஸுக்கு போயிட்டார். போயிட்டு அந்த சண்டே முடிஞ்சது. நான் இதுக்கப்புறம் எப்படி சாரை பார்க்க போகிறேன் பேச போகிறேன்ற ஒரு டென்ஷன் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு 2 டைம்ஸ் ஃபோன் அடித்தேன். சார் எடுக்கவே இல்லை. 3 டைம் ஃபோன் எடுத்தால் ரிங்கு போது கட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சண்டே அதே காலை ஒரு 9:30 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா அதுக்கு முன்னாடி சாரை பேர் மை குரு அப்படின்னு சொல்லி சேவ் செஞ்சு வச்சுட்டேன். அதுலேருந்து ஃபோன் வருது. ஃபோன் அடித்து சார் எங்கெங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன் சார். அவர் நினச்சிக்கிட்டாரு அவரை பார்க்க அவர் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் உடனே வீட்டில் இருக்கேன் சார். அப்படியா எப்போ வந்தீங்கன்னாரு. சார் என் வீட்டில் தான் சார் இருக்கிறேன், எப்போ வந்தீங்கன்னு சார் கேட்குறீங்க அப்படின்னு. அப்படியா அப்போ என் வீட்டில் இல்லையா அப்படின்னாரு. இல்லை சார் என்ன ஏங்க நான் துபாயில் இருக்கிறேங்க, நீ சண்டே துபாயில் இப்போ என்கிட்ட பேப்பர் கொடுத்தாங்க, நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்து சண்டேன்னுச்சு. சண்டேன்னு சடனாக உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு, ஏன்னா நீங்கள் தான் சண்டே வரணும் சண்டே இருந்தீங்களே, அதனால் நான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு ஏன் வீட்டில் இருக்கீங்க. இல்லை சார் நீங்கள் தான் சத்தம் போட்டு அனுப்பிச்சிட்டீங்களே சார். எங்க அதெல்லாம் சத்தமாங்க, நீங்கள் வந்துடுங்க அடுத்த சண்டே அப்படின்னு. உடனே அடுத்த சண்டே நான் சாரை பார்க்க போனேன். சாரை பார்க்க அந்த கதை ஒன்றெல்லாம் பேசிட்டு நல்லா முடிச்சுட்டு சந்தோஷமாக பேசினாங்க. பேசிட்டு புறப்படுறேன் சார் அப்படின்னு. புறப்படுங்கன்னாரு. இப்போ நீ ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களான்னாரு. அப்போ நின்று சந்தோஷமாக நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். வெளியில் வரப்போ ஆஃபீஸ் கதை திறக்கிறேன். சார் சொல்கிறாங்க, நீங்கள் மாதத்தில் எத்தனை சண்டே என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? ஒரு சண்டே. இல்லை நீ இனிமேல் எல்லா சண்டேவும் வரலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம தேடி போய் கிடைக்காத மாதிரி இந்த விஷயம் கடவுளே வரம் கொடுத்து வாழ்னது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் நடந்தது எங்களுக்குள்ள. சார் நீங்கள் அவர்கிட்ட வந்து இசைப்பணிக்காக வந்துட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சுந்தரகாண்டம் படம் முடித்த அப்புறம் இருந்துட்டீங்க. உங்களுக்கும் அவருக்குமான இசை வேலைகள் எப்படி இருந்தது? அதாவது வந்து சார் அவர் எங்களோட ஒர்க்கு வந்து என்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டார் ஆரம்பத்துலேயே. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கிட்ட அவர் இம்ப்ரெஸ் ஆனது. அங்கே சாங்க்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நான் பண்ணுவேன். அவர் படங்களில் ஒரு சாங் ஆமாம் நான் பண்ணுவேன். அதாவது நீ என்ன திங்க் பண்ணி கொஞ்சம் பண்ணிவே அப்படிம்பார். அங்கே பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும்போது இல்லையா நீ கொஞ்சம் இது ஸ்பெஷலாக இருக்குது, நீ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது
அதனால் நீ பண்ணு இந்த சாங்க்கு பிஜிஎம் அவங்க என்கரேஜ் பண்ணி அந்த மாதிரி சில சாங்ஸு எங்கேயே வந்து பிஜிஎம் போக வச்சுருக்காரு, அப்படியே எடுத்து வச்சுருக்காரு. அது பதிவு பண்ணும் போக கூட இது அப்படியே வரணும் ஜெய், எங்கே நினச்சிருக்கே அப்படியே கொண்டு வா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் நான் ஸ்பெஷலிஸ்ட்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. இது இங்கேயும் நல்லா மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கீபோர்டு வாங்கினார், கீபோர்டு அது மூலம் நான் கீபோர்டு கற்றுருக்கேன். அந்த காலத்தில் வந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கீபோர்டு வந்து அவர் வாங்கி அவர்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த கீபோர்டில் அந்த கீபோர்டு அவங்க வாங்கிக்க சொன்னார். நீ கிட்டார் மட்டும் இருக்கக்கூடாது. ஓ, உங்களுக்கு கீபோர்டு வாங்கி கொடுத்தாரு? கீபோர்டு வாங்கி கொடுத்தாரு, 2 கீபோர்டு அந்த காலத்தில் ஃபேமஸ். அது யமஹா கீபோர்டு ஒன்று, SY 760 சாம்பிளர். அது வந்து 4 பேருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்று ரஹ்மான் சார் அவருக்கு இருந்துச்சு, சந்திரசேகர் கிட்டாரிஸ்க்கு, நம்ம கேவா சார் குரூப்பில் இருந்துச்சு, இன்னொரு. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான கீபோர்டு வந்து இறக்கி அங்கே சம்மந்தப்பட்ட ஆட்களை வர சொல்லி எங்களோட இசை பணிகள்லாம் இவர் தான் பார்த்துக்கிறாரு, அதனால் அவருக்கு எல்லாமே சொல்லி கொடுங்க, இவருக்கு டெக்னிக்கலாக என்னென்னு சொல்லி கொடுங்க, ஆட்களை வர வச்சு எனக்கு வந்து அவர் வந்து என்கரேஜ் பண்ணி இது எல்லாமே நீ கற்றுக்கோ, நம்ம வேலைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதுதான் லைஃப்னு சொல்லி நீ வந்திருக்க, அதனால் எல்லாமே நீ வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்கரேஜ் பண்ணி அது மூலியமாக நான் வந்து கீபோர்டை கற்றுருக்கேன். நீங்கள் இறுதியாக பாக்யராஜ் சாரை பார்த்த சந்தர்ப்பம் ஏதாவது? சரிங்க, இந்த பக்கமாக வேறு வேலையாக வரும்போது அப்படியே நம்ம ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லி போகும்போது சார் எங்கன்னு கேட்க இப்போ ஃப்ளைட்லேருந்து வந்துட்டுருக்காரு, இறங்கிட்டார், லேண்ட் ஆகிட்டாரு, அங்கே 3/4 மணி நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னா. சரி நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுவோம். அப்போ மணி 10:45 வீட்டில் வெயிட் பண்ணுறேன். வீட்லேயோ கீழே அவர் பர்சனல் ரூம், அங்கே பர்சனல் ரூமுக்கு அங்கே மியூசிக் இருக்காரு. ஸோ அங்கே வீட்டில் நான் 10:45 வந்தார். வந்த உடனே வா ஜெய் அங்கே ரொம்ப ஹாப்பியாக பார்த்தாரு. என்ன ஆச்சரியமாக இருக்குது, எங்காச்சும் வந்திருக்காங்க. இல்லை சார் வேறு பர்சனல் வேலையாக வாங்க, உங்களை பார்க்க 2 வீக்ஸ் ஆகி போச்சு எனக்கு. சரி சாருன்னு பார்த்து போயிடலாங்க வாங்க, அப்படியா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம், சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எப்போவுமே சொல்வார், அவருக்கு லீவ் வந்துச்சுன்னா மியூசிக்கில் உட்காந்துருவார். நான் என்ன நினச்சேன், நான் ஆக்சுவலி கம்மிங் ஃப்ரம் காஞ்சிபுரம். சார் ஒரு வேளை நாளைக்கு ப்ரோக்ராம் சொன்னாங்க, நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு ப்ரோக்ராம் முடிச்சு நம்ம போகலாம், இல்லைன்னா நம்ம ஏர்லி மார்னிங் கிளம்பிடலாம், நான் மைண்டில் வச்சுங்க. எப்போவுமே அவர் சொல்வார், நாளைக்கு நீ எங்கே இங்கே இருக்கியா அங்கே போகிறியா வீட்டுக்கு அப்படின்பாரு. இல்லை சார் நம்ம ப்ரோக்ராம் பார்த்து இல்லை நீ கொஞ்சம் நம்ம உட்காந்துடலாம் மியூசிக்கில், நாளைக்கு காலைல ஒரு 10 மணிக்கெல்லாம் அசம்பிள் எல்லாம் சொல்வார். அன்றைக்கி எதுவுமே சொல்லார். அப்புறம் என்னங்க எதுவுமே சொல்ல சார் அவரும் வேறு மைண்டில் இருக்கும். அப்போது அங்கே எலெக்ஷன் விஷயமா, எழுக்காத சங்க விஷயமா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. நம்ம கூட இருக்க ஆளுங்கள்லாம் சொல்லிட்டுருக்காங்க. நான் ஜெங்கலில் கேட்பேன் இல்லைங்களா, சார் என்ன பண்ணிருக்காரு, இறந்த அன்னைக்கு காலில் கூட அவர் இன்னைக்கு காலில் இறக்கலைன்னா 10 மணிக்கு வந்து எலெக்ஷன் விஷயமா அங்கே போகிறது தான் அவருடைய ப்ரோக்ராம். அந்த வேவ் லெங்க் மைண்டில் ஓடிருக்காங்க. அதுக்கான ப்ரோக்ராம், அதுக்கான ஆட்களை என்ன பண்ணணும், நாளைக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த திங்கிங்கில் இறங்கியிருக்கா போகிறதுக்கு. மியூசிக் பற்றி எதுவும் பேசலை, இதை பற்றி எதுவும் பேசலை. சரி நானும் அது மைண்டில் வச்சுக்கிட்டு சரி அவர் பிஸியாக இருக்கார், மேபி அவர்களெல்லாம் முடிச்சு நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் கூடவே இருந்து சாப்பிட்டுட்டு அங்கே பார்க்க. சரி பாக்யராஜ் சார் இப்போ இவ்வளோ சம்பவங்கள் எல்லாம் முடிச்ச அப்புறம் இப்போ அவர் நினச்சா உடனடியாக என்ன தோணுது? பல விஷயங்கள் சார். அதாவது என்னென்னா, அவரை மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு என்னென்னா, வசதி படித்தவங்க இல்லை ஏழை, தகுதி இருக்குது இல்லை, இவன் சின்னவன் இவன் பெரியவன், ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கவே மாட்டார். அவர் கீழே கடைக்குட்டி அசிஸ்டண்ட் வந்தால் கூட சரி, சொல்லதை காது கொடுத்து கேட்பார். அது வெளியிலேருந்து யார் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்பார். யாருமே வந்து புறக்கணிக்கவே மாட்டார். அவங்க சொன்னதை காதில் வாங்கிட்டு முடியலன்னா அப்புறம் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் யோசித்து அதுக்கு உண்டான பதிலை முடிவை கரெக்டாக சொல்கிறாரு. எதையுமே புறக்கணிக்க மாட்டார். இந்த மாதிரி விஷயங்கள் நான் கூட நிறைய பார்த்தேன். உதாரணத்துக்கு சில நான் சண்டேஸ் போயிருந்தேன்னா சில லெட்டர்ஸ்லாம் வந்துருக்கும், அது வெளியிலேருந்து யாராவது எழுதியிருப்பாங்க, என்கிட்ட கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் படிச்சு என்னன்னு சொல்லுங்கன்னு. நான் படிச்சுட்டு சொல்லுவேன், சார் இந்த மாதிரி உதவி கேட்டு ஃபோன்ஸ் லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்படியா, ஏதாவது பணம் கேட்டிருக்காங்களா? இல்லை சார் உதவின்னு கேட்டிருக்காங்க சார். அப்படியா, உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா? இருக்குது சார். பணம் இருக்கா? இருக்குது சார். அந்த நம்பருக்கு என்னென்னு ஃபோன் போட்டு கேட்டுட்டு எப்படி பண்ணணும்னு கேட்டு இந்த அமௌண்ட்டை அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்பார். நான் அனுப்பிச்சி விட்றேன். அந்த மாதிரி அன்றைக்கி தினத்துக்கு 1 2 என்ன முடியுதோ கரெக்டாக முடிச்சிட்டேன்னு சொல்லி, இது யார் நம்மளுக்கு உதவின்னு கேட்டால்
அவ்வளோ இவ்வளோ இல்லை, தன்னால் முடிஞ்சதை என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக செஞ்சுருவார். அன்றைக்கி நைட்டு போகிறப்ப எவ்வளோ ஆச்சுதோ பணத்தை என்கிட்ட கேஷாக கொடுத்துருவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துருக்காரு. அது எதுக்கு சொல்ல வரனா, இன்னாரு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிலாம் கிடையாது. ஆள் வந்து வெளிலேருந்து பார்த்தோம்னா ஒரு இரும்பு மனிதர் தான் சார், இரும்பு மனிதர். ஆனால் மனம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இரும்பு இல்லை, குழந்தை. அவ்வளோ சென்சிட்டிவ், அப்படியே உள்ளே அழுகுவார். ஒரு கஷ்டம் உள்ளே அழுகுவார், வெளியே தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இதனால நான் அவர்கிட்ட ரொம்ப ஜெல் ஆகிட்டு நான் அதான் சொல்லுவேன், எல்லாத்துக்குமே அனுசரித்து அவர் கூடவே இருந்தால் போதும், அவர் என்ன சொன்னால் தலை இருந்தால் போதும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு. நான் அவர்கிட்ட இருந்த வரைக்கும் சார் வந்து நம்ம ஒரு விசிட்டிங் கார்டாக, நம்ம சார் வந்து ஒரு விசிட்டிங் கார்டாக இது நம்ம இருந்தால் போதும், நம்ம அதை பயன்படுத்தினா போதும். மற்றபடி சார்கிட்ட இது வரைக்கும் நான் எந்த ஒரு சின்ன உதவி கூட எதிர்பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு என்னென்னா, இன்னும் ஒரு குறைஞ்சது அவருடைய பாடி கண்டிஷனுக்கு 10 வருஷம் அசைச்சிக்க முடியாது. அவ்வளோ ஆக்டிவாக அவ்வளோ உடல்நலத்தோடு இருப்பாருங்கிறத என்னோட நம்பிக்கை. அதை நினச்சி தான் ஓடிட்டு வந்துட்டு இருந்தேன் நான். இந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்களே, கனவுல கூட இல்லை, நான் வாழ்நாள் நினச்சி கூட கிடையாது. இது வந்து எதிர்பார்க்காத ரொம்ப 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 சோகமான, ஜீர்ணிச்சிக்க முடியாத விஷயம். இப்போ நீங்கள் அடிக்கடி சொன்னீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு டைம் கேட்டு அப்புறம் இதாகிட்டு அப்புறம் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பர்மிஷன், உங்கள் முகத்தை பார்க்க பர்மிஷன் சொன்ன கேட்டது நான். அவராக விட்டு நீ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரலாம். இது இல்லை சார், ஆக்சுவலாக நான் பழக ஆரம்பிச்சு 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, நீங்கள் கண்டினியூவாக வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். என்னால் இப்போ போக முடியும்னா, நான் எனக்கு வருமானம் தேவை, என்னமே 10 குடும்பம் இருக்குது, நான் மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். ஸோ இதுக்கிட்ட எல்லாம் போக முடியல. இல்லை சார், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன் சார். சரி, எப்போ முடியுதோ போங்கண்ணா. இப்போது இந்த நியூ இயருக்கு, இந்த ஜனவரி மாதம் எடுத்த முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நியூ இயர், அதாவது 2027 ஜனவரி 1 என்னோடய தொழிலை விட்டுட்டு, அதாவது என்னோடய ஸ்டாஃபுங்கிட்டே ஒப்படைச்சிட்டு நான் போய் சார்கிட்ட, சார் காலடியிலே இருந்துன்னு அப்படியே எதாவது நம்ம ட்ராவல் செய்யலாம், சினிமாவில் ட்ராவல் செய்யலாம். அல்லது எனக்கு பிடிச்ச, அதாவது எங்களோட ஓரியன்டாக சில பேர் சார் மாதிரியே பாடம் எடுக்கிற. இப்போ வந்து கரண்டில் பாண்டியராஜ் சார் இருக்கார், சார்கிட்ட சொல்லிவிட்டு அசண்டாக அது மூலம் என்னோடய வாழ்க்கையை தொடரலாம், அந்த சினிமா பயணத்தை தொடரலாம் அப்படின்னு இருந்தேன். அதுமாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாருக்கு அடுத்தபடியாக சார்கிட்டே சொல்லிடுறேன், சார் உங்களோட சொத்து 2 இருக்குது சார். ஒன்று பாவரிசை பார்த்திபா அண்ணன், 2வது பாண்டியராஜா அண்ணன். இந்த பாண்டியராஜா அண்ணன் உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திபா அண்ணன் போய் அசிஸ்டண்டாக சேரணும் அப்படி ஒரு ஆசை எனக்கு. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி சாருக்கோட அந்த சினிமா அந்த ஜேனருக்கு ஏற்ற மாதிரி பாண்டியராஜா இருந்தனால ஸோ அவரை சாய்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதுவும் இப்போ முடியாமல் போயிடுச்சுன்னா, சார் இருந்தான்னா சாருக்கு எனக்கு உள்ள பாண்டிங்க வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியாது. சாரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்களாம் தெரியும் அவர் எந்த அளவுக்கு வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே அங்கே சாப்பிட்ட உடனே கூட கீழே போய் ஏசி போட்டு தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவார். சின்ன பக்கத்து கார் எடுத்துகிட்டு போனால் கூட வண்டியில் முதல்ல ஏறுங்க அப்படின்பார். அது வேறு லெவல் சார். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இப்போது நடக்க முடியாமல் போயிடுச்சு. அது ஒன்று தான் சார். அடுத்து என்னோடய ட்ராவலிங் என்னங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நிச்சயமாக சார் ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்கா சார். இப்போ கூட பாருங்கள், இங்கே வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேசி அனுபவம் இல்லை. நான் சார் எங்கே ஷூட்டிங் போனால் கூட போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்குவேன். எங்கள் சார் எல்லாருக்கும் லைஃப் கொடுப்பாரு, எல்லாரும் நடிக்க சொல்லுவார். எங்கே நம்ம நடிக்க சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா நடிக்கல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ கேமரா பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதெல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிறாள் நான். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி முன்னாடி நின்று சாரு நேற்று தான் வந்து போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். நேற்று முழுக்க அவ்வளோ அழுக, அவ்வளோ டைட்டாக தூக்கம் இல்லை. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு நேரம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னா, சாரோட நினைவில் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து சாரால் ஏற்படுத்தக்கூடிய விஷயந்தான். இல்லை, ஒரு பெரிய கொடுமையான சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த சாரோட பழக ஆரம்பிச்சு இந்த 5.5 வருஷத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், நம்ம எப்போ போய் என் கடவுளை பார்ப்போம், எப்போ இந்த கோவிலுக்கு போவோம், இதுதான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த போன ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அப்படி அவ்வளோ சந்தோஷமான தருணங்கள். இந்த முந்தா நாள் வெள்ளிக்கிழமை அதுவும் வந்த ஃபோன் கால்கள், காலையில் என்னை கஷ்டப்படுற விதங்கள், என்னால் நம்ப முடியாமல் போன அந்த தருணங்கள், அதை தாண்டி நான் போய் சனிக்கிழமை அதை தாண்டி நான் போயிட்டு நம்ப முடியாமல் போய் சாரோட போய் பார்த்து அந்த உருவத்தை பார்க்க முடியாது. அந்த சம்பவத்தில் எனக்கு கண்ணால் பார்க்க முடியாமல், யாரோ கூடவே இருந்தார், பக்கத்துலேயே இருந்தேன்னா யாரோ ஒரு ஆள் மாதிரி தனியாக நடுக்காரில் விட்டப்படுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த 5.5 வருஷமாக மதியம் சாப்பாடு சார் கூட தான் சாப்பிடுவேன். நானும் அவர் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நான் ஒரு சில நேரங்களில் போகலன்னா கூட ஃபோன் போட்டு சொல்லுவேன், நான் சாப்பிட போகிறேங்க, முடிஞ்சால் வர முடியுமா அப்படிலாம் கேட்பேன் ஆள். இப்போ நான் முடிவு எடுத்துருக்கேன், இனி வரும் என்னோடய வாழ்நாளில் எந்த ஒரு சண்டே கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாப்பிட்றது இல்லைன்னு முடிவு எடுத்துருக்கேன். இது வந்து சாரோட ஞாபகார்த்தமாக நான் அவருக்கு செலுத்துகிற ஒரு காணிக்கையாக
இதை நான் வந்து பதிவு செய்கிறேங்க ரொம்ப கனத்த இதயத்தோட. பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.